Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Satish. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டே 6 ஆன ட்ரைனிங் ஓகேவா. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து 2 நாள் லீவா இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் சண்டே வரைக்கும் 3 நாள் வந்து லீவ் இருந்துச்சு. ஸோ டே 6க்கான ட்ரைனிங் வந்து இன்னைக்கு போச்சு ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி டயக்ராம் ஃபார் பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்டை மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு ஓகேவா. ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. நான் வந்து ஒரு ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட் ஓகேவா. பிளேஸ்மெண்ட் ஆகி ஃப்ரீயாக வந்துருக்க ஒரு பேட்ச். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு வந்து தெரியலங்க. பெய்டு வந்து கொடுத்து கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. நிறைய பேர் வந்து நான் வந்து ஃப்ரீ இன்குபேஷன் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பார்ட் ஆஃபாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பெய்டை பற்றி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. நான் கேட்டுட்ருக்கேன் ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் கூட நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாமா. அதுக்கப்புறம் தியரி வந்து கம்மியாகிடும், ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேனா பேப்பர் எடுத்துகிட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐ திங்க் நீங்கள் ஒரு நோட்டு போட்டிங்க அப்படின்னா அது வந்து பெட்டர் ஓகேவா. ஸோ ஒரு நோட்டு போட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றப்ப இன்றைக்கி என்ன எழுதுகிறோமோ இன்றைக்கி என்ன நோட்ஸ் எடுக்கிறோமோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் அது மைண்டில் நிற்கும். ஸோ இன்றைக்கி வந்து மெமரி டயக்ராம் ஃபார் பைத்தான் டேட்டா டைப்ஸ். மெமரி டயக்ராம்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஏன்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். அதுக்கு வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ அந்த 10ன்ற வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டா அட்ரஸில் வந்து அது ஸ்டோர் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த ஒரு மெமரி ஆர்கிடெக்சர் அது போய் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி பார்க்கறது தான் இந்த மெமரி டயக்ராம் ஃபார் பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ வெல்கம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி டயக்ராம் ஃபார் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நம்பர்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். இன்டீஜர், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த 3 விஷயம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அண்ட் தென் நான் வந்து இப்போ நான் ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்து நான் வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஒரு இன்டீஜர் வேல்யூ. அதுக்கு வந்து ஒரு மெமரி ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அந்த 10ன்ற வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாருங்க. அட்ரஸ் வந்து எல்லா ஒரு வேல்யூக்குமே வந்து ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா. எல்லா ஒரு வேல்யூமே ஒரு அட்ரஸில் போயிட்டு தான் ஸ்டோர் ஆகும் ஓகேவா. ஸோ ஒரு அட்ரஸில் போயிட்டு தான் ஸ்டோர் ஆகும். அந்த அட்ரஸை வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நேம்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்தின கான்செப்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா. ஸோ இந்த வேரியபிள் நேம்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அதுக்காக தான் கொடுக்குறோம். நம்ம ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே 102456 அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மெமரி அட்ரஸை நம்மளால ஸ்டோர் மைண்டில் வச்சுக்க முடியாதுன்றதுக்காக தான் இது கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு 10ன்ற ஒரு வேல்யூ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிங்கிள் வேல்யூ ஓகேவா. 10ன்றது ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான். ஸோ அந்த சிங்கிள் வேல்யூன்றதுனால ஈஸியாக ஒரே ஒரு மெமரி ஆர்கிடெக்சர் தான் தேவைப்படும். ஒரே ஒரு அட்ரஸ் தான் தேவைப்படும். 101 அப்படின்ற ஒரு அட்ரஸ் தான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பாருங்க. ஏன் ஈக்குவல் டு 10.01 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமஸ். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் சிங்கிள் வேல்யூ டேட்டா தான் ஓகேவா. சிங்கிள் வேல்யூ டேட்டான்னு எதுக்கு சொல்றேன்னா இங்க பாருங்க ஒரே ஒரு மெமரி அட்ரஸ் தான் இருக்கு 102 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அதனால தான் சிங்கிள் வேல்யூ டேட்டா. இங்கே 10ன்னு இருக்கு. ஃப்ளோட்டிங்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். 10ன்னு சொல்லிட்டு பிஃபோர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஆஃப்டர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ 3 விஷயத்த நம்ம இந்த மெமரி ஆர்கிடெக்சர்லாம் பார்ப்போம். பிஃபோர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா 10 வேல்யூ. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0. அதுக்கடுத்து வந்து ஆஃப்டர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 01ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா 102ன்ற ஒரு மெமரி அட்ரஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது ஓகேவா. ஸோ இது வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டா. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஏ ஈக்குவல் டு 1 + 10j. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். பட் இதுவும் வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டா தான். எப்படின்னு சொல்றேன்னா இங்க பாருங்க 1 + 10j 1 + 10jன்ற வேல்யூ இருக்கா. ஸோ அது கொடுக்குறேன். 103ன்ற ஒரு அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா 1 + 10j அப்படின்றது ஆப்ரேட் ஆகும் ஓகேவா. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தான் ஸ்டோர் பண்ணும் இந்த இடத்துல ஓகேவா. ஸோ ஆப்ரேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். பூலியன்னா நமக்கு தெரியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஓகேவா. ஸோ ட்ரூன்னா 1ன்னு சொல்லுவோம், ஃபால்ஸ்னா 0ன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஏக்கு ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ உங்க வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டோர் ஆகும்னா ட்ரூனே சேவ் ஆகாது ஓகேவா. ஸோ ட்ரூக்கு பதிலாக தான் நமக்கு பைனரி கோட்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும்னு சொல்லியிருக்கோம், அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால பைனரி கோட்ஸா ட்ரூக்கு ஈக்குவலா இருக்கிறது என்னது 1ன்னு சொல்லுவோம். 1 தான் ட்ரூன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதனால 1ன்னு ஸ்டோர் ஆகுது. என்ன அட்ரஸ் 104ன்ற ஒரு மெமரி அட்ரஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெமரி அட்ரஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான்.
ஓகேவா. இந்த மெமரி அட்ரஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா பெருசா கூட இருக்கும். அதே மாதிரி வந்து ஏ ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0, ஓகேவா. ஸோ 0ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும் 105ன்ற ஒரு மெமரி அட்ரஸ்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ்டு இன் ஒன் சிங்கிள் வேல்யூ டேட்டா இது எல்லாமே, ஓகேவா. நம்பர்ஸும் பூலியன் மட்டும் தான் சிங்கிள் வேல்யூ டேட்டாஸ்ல வரும். மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் வேல்யூ டேட்டா, ஓகேவா. ஸோ அடுத்து ஒரு டெஃபினேஷன் இருக்கு மல்டிபிள் வேல்யூ டேட்டாஸ்க்கு. A collection data type contains multiple single value data stored in a sequence of memory blocks. வேற ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு தனித்தனி சிங்கிள் வேல்யூ டேட்டாவும் ஒரு காம்பினேஷனா ஒரு கலெக்ஷனா ஸ்டோர் ஆகிறது தான் மல்டிபிள் வேல்யூ டேட்டா அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஹெக்ஸாடெசிமல் அண்ட் இண்டெக்ஸ் இன்டீஜர். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, பிரிண்ட் ஏன்றப்ப ஹெலோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஹெலோன்றது எப்படி ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா 101 அப்படின்ற ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கு. இந்த மெமரி அட்ரஸ் வந்து டைரக்டா வந்து ஸ்டோர் ஆகாது. ஏன்னா இது ஹெலோன்றதுக்கு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒரு அட்ரஸ் மெமரி அட்ரஸ் இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டோர்டு வேல்யூ டேட்டாவா இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால வந்து நம்ம டைரக்டா இது வந்து ஒரே ஒரு மெமரி அட்ரஸ்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 102ன்ற ஒரு மெமரி அட்ரஸை ஒரு மெமரி பிளாக்கை நம்ம வந்து ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஈக்குவல் டு ஹெலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்றப்ப டைரக்டா 101ன்ற அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் ஆகாது. 101ன்ற மெமரி அட்ரஸ் இந்த ஹோல் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் 101 அப்படின்ற ஒரு அட்ரஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 102ன்ற அட்ரஸை ரெஃபரன்ஸ் பண்ணி இதுதான் 102, ஓகேவா. ஸோ இது ஃபுல்லா தான் 102. இந்த 102ன்றதால தான் நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரையும் ஸ்டோர் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு மெமரி அட்ரஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 102A, 102B, 102C, 102D, 102E அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெமரி அட்ரஸும் இருக்கும். ஸோ இந்த 0, 1, 2, 3 மேல இருக்கிறதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுறது 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் 0, 1, 2, 3, 4 அப்படின்றது சொல்றாங்க, ஓகேவா. இந்த ஹோல் பிளாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 102ன்ற ஒரு மெமரி. ஸோ 102ன்ற மெமரி அட்ரஸில் இருக்கக்கூடிய ஹோல் வேல்யூ தான் 101ன்ற மெமரி அட்ரஸில் போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும், ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரிஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு வந்து டேட்டா டைப், ஓகேவா. ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்ன்றது ஆஸ்கை வேல்யூன்றது உங்களுக்கு தெரியும். ஆஸ்கை வேல்யூன்னா இப்போ ஒவ்வொரு ஆல்பாபெட்டுக்கும் ஒரு ஆஸ்கை வேல்யூ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ற ஒரு ஆல்பாபெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆஸ்கை வேல்யூ வந்து 26. இப்போ டின்றதுக்கு 29, இசட்ன்றதுக்கு ஒரு 102 அப்படின்னு ஒரு ஆஸ்கை வேல்யூ இருக்கும். இப்போ ஏன்னு நம்ம ஆல்பாபெட் டைப் பண்ணோம்னா நமக்கு என்ன போயிட்டு ஸ்டோர் ஆகும்னா ஒரு 26, 28ன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நியூமெரிக்கல் நம்பராக தான் நமக்கு வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆஸ்கை வேல்யூன்றது, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ஆல்பாபெட்டை டேரெக்டாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. மிஷின் வந்து 0 to 1 நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் தான் அக்சஸ் பண்ணும். இதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் லிஸ்ட்ன்ற ஒரு எடுத்துப்போம். லிஸ்ட்ன்றதுல வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் அக்சஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நம்பர்ஸை வந்து லிஸ்ட்டுக்குள்ள நம்பர்ஸை வந்து நம்மளால வந்து நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பூலியன், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி எல்லாமே நம்மளால வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு லிஸ்ட்ன்னு இருக்கா. ஸோ லிஸ்ட் இருக்கு, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா அதுக்குள்ள வர்றது ஃபுல்லாமே ஒரு லிஸ்ட் தான், ஓகேவா. ஒரு லிஸ்ட் டேட்டா தான். ஸோ இதெல்லாமே நான் வந்து வேரியபிளா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை வந்து நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஸ்டோர் ஆகும், ஓகேவா. ஸோ அது எப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாமே ஆக்சஸ் ஆகும், ஆல் அக்செப்டபிள். டப்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், லிஸ்ட்ல எல்லாமே ஆக்சஸ் ஆகிற மாதிரி எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் ஆகும். அதுதான் டப்பிள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டுன்றதுல வந்து நம்பர்ஸை நம்மளால வந்து பிரிண்ட் பண்ண முடியும், நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ண முடியும், பூலியன் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். பட் லிஸ்ட்டை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. இதுக்கான ஒரு கர்வ் பிராக்கெட், ஓகேவா. கர்வ் பிராக்கெட்டுக்குள்ள டப்பிள் வந்து நம்மளால வந்து அவுட்புட் கொண்டு வர முடியும், அக்செப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செட் டேட்டா வந்து நமக்கு ஸ்டோர் ஆகாது, டிக்ஷனரி டேட்டாவும் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகாது, அவுட்புட் வராது, ஓகேவா. ஸோ இந்த அவுட்புட் வராத இடத்துலலாம் நான் ஹைஃபன் போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து டிக்ஷனரிக்கு போவோம். ஸ்கொயர் பிராக்கெட்லன்றப்ப இது வந்து செட்டு, இதுக்குள்ள வந்து நான் எங்க பாருங்க
நம்பர்ஸ் போடுறேன், ஸ்ட்ரிங்கு போடுறேன், அதுக்கப்புறம் வந்து பூலியன் போடுறேன், ஸோ நன்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நிறைய இது கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டுன்றதுல லிஸ்ட்ன்றதுல வருது. ஓகே, லிஸ்ட்ன்றதுல நமக்கு வர்றதுனால நமக்கு எல்லாமே வந்து அவுட்புட் வரும். அதே நீங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு டபுள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எல்லாமே வரும். அதே மாதிரி செட்டுன்றது என்னது, செட்டுக்குரிய ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த இதுக்கு மட்டும்தான் வரும். இந்த லிஸ்ட்ன்றது செட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லிஸ்ட்ன்றதை போட்டிங்கன்னா அவுட்புட் வராது. அதே மாதிரி செட்டுக்குள்ளே செட்டுன்றதே வராது, லிஸ்ட்டு வராது, டிக்ஷனரி வராது. ஸோ இந்த டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாமே டிக்ஷனரி, செட்டு, லிஸ்ட் இது மூணுமே வந்து நமக்கு ஆக்சஸ் ஆகாது, அவுட்புட் வராது. பட் நம்ம டிக்ஷனரி வரும். டிக்ஷனரிஸ் வந்ததுக்கப்புறம் நாம கீ அண்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, கீன்றது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஒன் இது வந்து ஒரு டிக்ஷனரி வேல்யூ. ஓகேவா. ஸோ இந்த ஒன் அதுக்கப்புறம் இங்கே 2ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கீ வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கீ வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ பேர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டேட்டா வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இது ரெண்டும் வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ கீழே வந்து நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸும் ஸ்ட்ரிங்கு, பூலியனு, லிஸ்ட்டு, டபுள், செட்டு, டிக்ஷனரி இதெல்லாமே போடுறோம் அப்படின்னா நமக்கு லிஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, லிஸ்ட்டுக்கு அவுட்புட் வராது, செட்டுக்கு அவுட்புட் வராது, டிக்ஷனரிக்கு அவுட்புட் வராது. பட் அட் தி மீன் வைல் நம்ம வந்து வேல்யூஸில் பேரில் வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு நம்பரை போடுறோம். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்பர்ஸ் போட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர்ஸ் போட்டு பாருங்க, ஸ்ட்ரிங்கை கொடுத்து பாருங்க, பூலியன் கொடுத்து பாருங்க, இந்த வேல்யூ பேர்ன்றதுல. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. கீழே வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வேல்யூஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அவுட்புட் வரும். ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லிஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ உங்கள் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டுக்கான மெமரி ஆல்கரிதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ. ஸோ கைஸ் நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட்ன்ற ஒரு டேட்டா டைப் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இடையில வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி எல்லா வேல்யூ டேட்டாவுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான மெமரி அட்ரஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ வேரியபிள் VAR வேரியபிள்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இது வந்து 101ன்ற ஒரு இந்த ஹோல் பிளாக்குக்குமே 101ன்றது தான் மெமரி அட்ரஸ். ஓகேவா. இந்த மெமரி அட்ரஸில் நமக்கு வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு மெமரி அட்ரஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். 101A, 101B, 101C, D, E, F, G, H, I, J அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டா டைப்ஸ்க்குமே ஒவ்வொரு மெமரி அட்ரஸ் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு இன்டீஜர் நம்பர்ஸ் இருக்கு, அது இன்டீஜர் நம்பரா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டான்றதுல ஒரே ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருச்சு. 101A அப்படின்ற ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ, இது வந்து பார்த்தோம்னா பூலியன் ஃபங்க்ஷன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 to 1, ட்ரூனா 1, 0னா ஃபால்ஸ்னா 0. ஸோ இந்த இடத்துல ட்ரூ இருக்குன்றதுனால இதுவும் வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால இந்த 101B அப்படின்ற ஒரு அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் ஆகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்னுன்ற ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறோம். நன்னுன்னா வெறுமனே வந்து எந்த ஒரு வேல்யூமே ஸ்டோர் ஆகாது, வெறுமனே நன்னு மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுவும் வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டான்றதுனால நன்னுன்னு நமக்கு வந்துருச்சு. ஓகேவா. அதுக்கடுத்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்கு, 10.01 அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு டைப்ல தான் மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 10, அடுத்து 0, அடுத்து பாயிண்ட், அடுத்து 01. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஹைஃபன் போட்டு நான் ஒரு ஹைஃபன் லைன் போயிருக்கும். இது வந்து இதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் பிளாக்கை வந்து பெரியது. ஓகேவா. ஸோ நான் ஆனால் மெமரி அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 101D அப்படின்ற ஒரு மெமரி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸும் சிங்கிள் வேல்யூ டேட்டா தான், நாட் மல்டிபிள் வேல்யூ டேட்டா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இருக்கு 1J வந்து நமக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். பட் எப்படின்னா 0 + 1J நமக்கு ஸ்டோர் ஆகும். 101Eன்றதுல 101Eன்ற அட்ரஸ்ல 0 + 1J ஸ்டோர் ஆகும். ஏன் 0 வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 0 கொடுக்கல, 1J மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எப்படி 0 வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ்னால ரியல் பிளஸ் இமேஜினரி. ஸோ நமக்கு இமேஜினரி மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்போ ரியல் இருந்தால் தான் அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா. பக்கத்தில் அந்த ஜேவும் வந்திருக்கு. ஸோ அதனால காம்ப்ளெக்ஸ்னா 0 + 1J இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ட்ரூ பிளஸ் ரியல் பிளஸ் இமேஜினரின்ற ஒரு கான்செப்ட் படி தான். ஸோ அதுபடி இங்கே டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி அட்ரஸ் 102ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் ஆகும்னா ஹலோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ஓகேவா. இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்ன்றது மல்டிபிள் வேல்யூ டேட்டா. மல்டிபிள் வேல்யூ டேட்டானா ஒரே ஒரு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே 102ன்ற ஒரு மெமரி அட்ரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா 102A 102B 102C 102D 102E ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு மெமரி அட்ரஸும் வந்து ஸ்டோர் ஆகுது. இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4 ஆஸ் வெல் அஸ் ஓகேவா. அதுக்கடுத்து 103 அதுக்கடுத்து என்ன இருக்குது 1 2 3ன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது ஓகேவா. ஸோ லிஸ்ட் வேல்யூ இருக்குது. லிஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 3 அப்படின்ற ஒவ்வொரு இதுக்குமே இங்கே பாருங்க 105 இருக்கா 105 இதே மாதிரி தான் லிஸ்ட்டும் இருக்கும். இதே மாதிரி தான் டப்பிளும் இருக்கும் ஓகேவா. ஸோ டப்பிள் அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து இதுக்கான இதே ஃபார்மேட் தான் ஓகேவா. இப்போ என்ன ஸோ செட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் 105ன்ற ஒரு மெமரி அட்ரஸ் ரெஃபர் பண்ணது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வந்து அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. 105A 105B 105C ஓகேவா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டுன்ற ஒரு டேட்டா வேல்யூக்கு. அதுக்கடுத்து 106 இருக்கு. 106ன்றது ஒரு டிக்ஷனரி ஓகேவா. கடைசியாக இருக்கிறது நமக்கு டிக்ஷனரி தான். ஸோ இந்த டிக்ஷனரி வந்து நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். டிக்ஷனரிக்கு வந்து 106ன்ற ஒரு மெமரி அட்ரஸ் வந்து அப்படியே ரெஃபர் பண்ணிட்டு 106ன்ற ஒரு மெமரி அட்ரஸ் போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டிக்ஷனரினாலே ஒரு கான்செப்ட் தான் வரும். என்ன அப்படின்னா கீ அண்டு வேல்யூ பேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து கீ பேரை மட்டும் நமக்கு எடுத்துக்கிறோம். 1 2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 1 அதுக்கப்புறம் வந்து 2. ஸோ இது ஒரு பேர் ஓகேவா. இது ஒரு செட் ஆஃப் பேர் இது ஒரு செட் ஆஃப் பேர் 2 பேர் இருக்கு. ஸோ நம்ம கீ பேரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு. கீ பேரை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து பேரலா வந்து நமக்கு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இந்த கீ கூட இந்த வேல்யூ வந்து பேரலா ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த கீ கூட இந்த வேல்யூ வந்து பேரலா ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம வந்து இப்படி பைடைரக்ஷனல் ஆரோ மார்க் போட்டு இது வந்து இப்படி பேரலா ஸ்டோர் ஆகிருக்குன்றதை நம்ம சொல்றோம். ஸோ இங்கே பாருங்க 106ன்றத கீ பேருக்கான ஒரு மெமரி அட்ரஸ் ஓகேவா. ஸோ இந்த 106ல் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கீக்கு வந்து 106A இது செகண்ட் பேருக்கு வந்து 106B அப்படின்ற 2 மெமரி அட்ரஸாக டிவைட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 110 அப்படின்ற ஒரு மெமரி அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 110ன்ற மெமரி அட்ரஸ் எதுக்குன்னா இந்த ஒரு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த 110ன்ற ஒரு மெமரி அட்ரஸ் கிரியேட் பண்ணுது. இது மூலயமா ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு மெமரி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 110 சொல்லிட்டு மெமரி அட்ரஸ். ஸோ இந்த 110க்கு அப்புறம் 110A 110B 110C 110D 110E அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகுது. 0 1 2 3 அப்படின்னு ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து செட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ செட்டுன்றதுல நமக்கு இண்டெக்ஸ் வந்து 0 1 2 அப்படின்னு வராது. ஒன்லி கண்டெயின் மெமரி அட்ரஸ் மட்டும் தான் அதில் இருக்கும். அதில் வந்து என்னது இண்டெக்ஸ் வந்து இருக்காது. அது ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸோ இந்த ஒரு கீ வந்து 110ன்ற ஒரு மெமரி அட்ரஸை கிரியேட் பண்ணி அது மூலயமா வந்து ஃபர்ஸ்ட்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கடுத்து 2ன்ற பேர் கீ பேர் வந்து என்ன பண்ணுதுன்னா 101 அப்படின்ற ஒரு வேல்யூ ட்ரிபிள் ஒன்ன்ற ஒரு மெமரி அட்ரஸை கிரியேட் பண்ணி அது மூலயமா செகண்ட்ன்ற ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே 111A 111B 111C 111T D 111E 111F. ஸோ எல்லாமே வந்து 0 1 2 3ன்ற ஒரு இண்டெக்ஸ் படி செகண்ட் எல்லா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருமே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுது 111ன்ற ஒரு மெமரி அட்ரஸில். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸில் வந்து இதுதான் போச்சு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சிஸ்டமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் வந்து வீடியோ ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க இன்னைக்கு சொன்னது. ஓகேவா. ஸோ புரியல அப்படின்னா ஒரு 2 தடவை நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் கண்டிப்பாக சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் வந்து வெறுமனே பார்க்கறது நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிஸ்டமில் டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் நமக்கு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த மிஸ்டேக் நம்ம கூட தான் இருக்கும். டேரெக்டாக எப்போயாவது ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நமக்கு வந்து எரராக வரும். நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம போயிடுவோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. ஸோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பை.